ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று இது உடைச்சதை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நீங்க. இன்னைக்கு வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து எதெல்லாம் நாங்க போட்டு என்னென்னமோ சொல்லுது, ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கணும். அப்புறம் வேற என்ன வாங்க போறேன், கிச்சனுக்கெல்லாம் ஃபிட்டிங்ஸ் வாங்கணும். கிச்சன் ஃபிட்டிங்ஸ், ஆமா அது என்ன ஃபிட்டிங்ஸ்ன்னு எனக்கு தெரியல, ஸ்பூனா டம்ளரான்ட்டு கிச்சன் ஃபிட்டிங்ஸ் வாங்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போய் கிச்சன் ஃபிட்டிங்ஸை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஃபுல்லா பக்காவா ரெடி பண்றதையும் ரெடி பண்ணி முடிச்சு கிளிப்பிங்கும் காட்டுறோம். ஓகே, ஹே இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு இங்க இங்க வந்து நின்னுக்கிறேன். காய்கறி கூட ஓகே, வாங்கி எல்லாத்தையும் வச்சிடும் பாப்பா. எல்லாத்தையும் வச்சு திரும்பி அந்த கிச்சனை சின்னதாக்கிடும். அது என்ன ட்ராலியாப்பா இது? அதை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிற நீ இப்போ எதுப்பா உன் ஹைட்டுக்கு நீ வாங்குறப்பா இதை? ஏய், உன் ஹைட்டுக்கு வாங்குற சரி, ரைட்டு. எங்க கீழே தானே வைப்ப. நீ கிச்சன் அப்கிரேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை திரும்பி சின்னதாக்குவ. என்னதுப்பா? என்னது இது? லைட்டரா? சரி வாங்கிக்க. எதுக்கு உனக்கு அவ்வளோ பெருசு? ஃபாஸ்ட் ஃபுட்டில் வச்சுக்கிற மாதிரி. ஷாப்பிங் டைம். எஸ், இதான் முடிச்சியா? இன்னும் முடிக்கல, இன்னும் ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் முடிக்கணும்னா இன்னும் டைம் இருக்கு எனக்கு. எங்க மூஞ்ச காட்டுங்க, நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு. நெயில் பாலிஷா போகணும். அப்படியே அப்படியே ஃப்ளோரை கிளியர் இறங்கிட்டே போகணும். ஒரு நெயில் பாலிஷ் கூட வழி இல்லையாப்பா எங்களுக்கு. இப்படி பேசுறியா நீ? நெயில் பாலிஷ் எடுத்துக்கோன்னு தான் சொன்னேன், நான் வேணாம். அந்த கிளிப்பு வாங்கி தரியா? 300 ரூபா கிளிப்பு. 300 ரூபா சொன்னேன். அந்த கிளிப்பு வாங்கி தரியா? இந்த ரெண்டிங் இருக்கு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. பிளவுஸ் அளவு கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு வந்தாச்சு. சாரி போய் நாங்கள் மாட்டிட்டு வந்தோம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். என்ன டின்னர்? ஒன்லி வெஜ் தான். வெஜ் தான். ஏன்னா மதியானம்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. ஸ்டார்ட் பிரியாணிலேருந்து பிரியாணி ஒன்று சாப்பிட்டேன். ஓகே, சாப்பிட்டேன். The next day. ஏ பாப்பா, என்ன இப்படி ஆயிட்ட? தொண்டை கட்டிக்கணும். ஆம்பளை குரல்ல பேசு பேசு. ஒழுங்கா தான் இருக்கேன் நான். இல்லையே, எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. வெறும் ஹாட் வாட்டரா ஊற்றணும், புரியா? இன்னைக்கு ஃபுல்லா வீட்டில் வேலை நடக்குது, தெரியும்ல? ஏய், இன்னைக்கு ஃபுல்லா வீட்டில் வேலை இருக்குது உனக்கு, தெரியும்ல? உடனே வீரபாண்டிய கட்ட போகிற மாதிரி டைலாக் பேசுவோம். நான் கலவை கலக்க போறேனா இல்ல எடுத்து அடிக்க போறேனா? வீரபாண்டியன் கட்ட டைலாக் மாத்தி பேசுவோம். இதுல வேற அப்படி புடிங்கி நட்டு போயா டைம் வேஸ்ட் பண்ணி. இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டா பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைட் பாத்ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது முடியறதுக்கு 1 வீக் டைம் எடுக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கு மூட்டை உட்காந்துட்டு பாருங்க. நானும் தான்ப்பா வேலை செஞ்சுருக்கேன். இது புதுசா வாங்கினது. ஓ, அந்த லெவலுக்கு இருக்குது கேப். 2 கிலோ. ஆமா, மேல தோட்டம் போட்டு பேபிமா தோட்டம் சீக்கிரம் பாப்பீங்க நீங்க. அப்படியே இதுல வச்சுன்னா அப்படியே வெங்காயம் வரும்ல. ஒரு 3 மாசத்துல வெங்காயம் அறுவடை பண்ணலாம்ல. சரி, இப்ப இதெல்லாம் போடுவோம். அவ்வளவுதான். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு பூண்டு 4, அதோட முடிஞ்சு போச்சு. தக்காளியே இல்ல. ஓ, ஃப்ரிட்ஜ்ல இருக்கா? ரைட். அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு ரேக் வாங்கின? 1 2 3 4 சின்னதா எடுனாலும் கேட்கல. இது வாங்கியாச்சு. எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்து இப்போ
கிச்சனே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா பூசிலாம் முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஓப்பனா கொடுத்தாச்சு கிச்சனுக்கு. நான் அப்போவே என்ன சொன்னேன், சின்ன வெங்காயத்தை போட்டீங்கன்னா உள்ள விழுந்துரும்னு சொன்னா அதே மாதிரி விழுது பத்தியா. அதுல ஒரு பேப்பர் இல்லையா, சூர்யாமா வாங்குறது இல்லையா இங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்குறது இல்ல. நான் எப்பவுமே கிச்சன்ல கண்ணங்கரையல்னு தெரிவேன், இப்ப கலரா தெரியற. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை. நேத்து வந்து இது வாங்கிட்டு வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன். இந்த ஸ்டாண்டு ரெண்டு பாத்திரம் மட்டும் கமுத்தி வச்சுருக்குது. அப்புறம் போனா இந்த பாட்டில் வாங்குச்சு, 2 பாட்டில். அக்கா ஒண்ணு தம்பி ஒண்ணு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கழுவி இந்த டைல்ஸ பரவாயில்ல பளபளன்னு இருக்குது. இந்த ஜன்னல் இந்த டைல்ஸ் எல்லாமே சுத்தமா கழுவி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேப்பர் மாத்தி எல்லாம் கழுவி வச்சு இங்கெல்லாம் பேப்பர் மாத்தி தொடச்சு. அப்புறம் இன்னொன்னு வாங்கினியா? என்னது? வெங்காய குடை வாங்கிட்டேன். இது ரொம்ப நாளா யோசிச்சு இருந்தேன். சரி புது வீட்டுக்கு போய் வாங்கலாம்னு நினைச்சேன். அது குடுப்பனை இல்ல. புது வீட்டுக்கு எங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு அது குடுப்பனை இல்ல. அதனால இந்த வீடு அப்படியே நம்ம எப்படி ஓபன் கிச்சன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இத பத்தி யாருமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவே இல்லை. நேற்று வீடியோவை எல்லாரும் முன்ன விசாரிக்கவே இருந்துட்டாங்கப்பா. ஆமா, எது முக்கியம் இத வந்து யாருமே சொல்லல நல்லா இருக்குன்ட்டு. இப்ப பாத்துட்டு சொல்லுவாங்க. பெயிண்டிங் பண்ணனும். பெயிண்டிங் வந்து மண்டேல இருந்து வேற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம். அதனால அது வந்து லேட்டா தான் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு நேத்து என்னெல்லாம் வாங்கினேன்னா இந்த கரண்டி எல்லாம் வாங்கினேன். இது ஒரு கரண்டி வாங்கினேன், இது ஒரு கரண்டி வாங்கினேன். எப்பயுமே போனாலும் அது மாதிரி நிறைய கரண்டி இருக்கு கிடக்குது நம்ம வீட்ல. பழைய கரண்டி என்னாச்சுன்னா ஒரு மாதிரி சொரனே இருக்குது. இது வந்து நல்லா நைஸா இருந்ததா. சரி பரவாயில்ல 39 ரூபா தானே வாங்கிட்டேன். ஓகேவா. அப்புறம் வந்து டம்ளர் எல்லாம் வந்து குட்டி குட்டி டம்ளரா இருக்கு. எங்க டம்ளர் காணாம போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆலிஸ் வீட்டுக்கு போனாலும் ஆலிஸ் வீட்டு டம்ளர் நான் அங்கே வருது. ஆனா 2 பேர் வீட்லயும் டம்ளரை காணும். எங்கதான் போகுதுன்னு தெரியல. அந்த கப்புங்க தட்டுங்க இங்கேயும் அங்கேயும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஆனா காணும். சரின்ட்டு ஓகேன்ட்டு ஒரு 4 டம்ளர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய டம்ளரா காலையில காஃபி குடிக்கிறதுக்கு வந்து வாங்கினேன். அப்புறம் வந்து ஸ்பூன், இந்த ஸ்பூன் 6 செட் இருக்கிற மாதிரி ஒண்ணு வாங்கினேன். அப்புறம் ஃபோர்க், இதுலயே ஒரு ஃபோர்க் இருக்கிற மாதிரி வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஊத்துறதுக்கு. அப்புறம் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பால போட்டு வைக்கிற இந்த கரண்டி வந்து நான் வாங்கிட்டேன். ஏன்னா இன்னும் இப்ப நம்ம ஆன்லைன்ல நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கண்டெய்னர் ஜாரு இந்த மாதிரி கிளாஸ் ஜார் மாதிரி நிறைய எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்க ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றது இருக்கு. அதெல்லாம் வந்தாதான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த ஸ்பூன் குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தட்டை தான் காணும். இந்த தட்டு டம்ளர் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப பாத்திரம் போடுறது சின்ன சின்ன தட்டுங்க. இந்த தட்டுக்கு 3 தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கே வந்து 5000 rupees ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே வாங்கல. 5000 rupees ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 1850. இது இந்த ஸ்டாண்டு சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். 4 ரேக் இருக்கு. நல்லா கட்டோட்டமா விலாசமா இருக்குது. ஆனா ஒண்ணுமே இல்ல. வாங்கணும் இனிமேதான் போய். ஃபர்ஸ்ட் ரேக்கே ஒண்ணும் இல்ல. கீழ எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் இது வந்து 1165 இந்த ரேக்கு. இதுவே வந்து 3000 எவ்வளவு 3000 மேல முடிஞ்சிச்சு. 1850 அப்புறம் இது அது நல்லா பார்த்து இந்த பாட்டில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 2000 கிட்ட சில்லறை ஆயிடுச்சு. தோ அப்படின்னு வாங்க போனாலே ஆயிடுதுப்பா. ஆமா உண்மைதான். எங்க போனாலும் 1000 ரூபாய்ல முதல்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா செலவாயிடும். இப்ப 5000 ரூபாய் தான் எங்களுக்கு முறைஞ்சபட்சம். வெளியில இப்படி போயிட்டு வந்தா 5000 ரூபாய். உங்க ஆயா காலத்துல 5 ரூபா 2 ரூபா 3 ரூபாயிலே எல்லாம் வாங்கிருக்கலாம். நீ அப்ப பிறந்திருக்க வேண்டியது தானே. எங்க அம்மா எல்லாம் 100 ரூபாய் சந்தைக்கு எடுத்துன்னு போவாங்கப்பா. வாரத்துக்கான 100 ரூபாய் சந்தைக்கு எடுத்துன்னு போவாங்க. அதுலயே எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப நமக்கு 5000 ரூபாய் தேவைப்படுதுப்பா. வெளியில இப்படி போய் இப்படி வர்றதுக்கு. இதெல்லாம் வாங்கினா பின்ன ஆகதான் செய்யும். இதெல்லாம் திங்ஸ் சரி ஓகே. பட் ஆனா நான் நார்மலா இந்த ஒரு ரூம் ரெடி பண்றதுக்கு, இந்த ரூம் பிளஸ் கிச்சன் ரெடி பண்றதுக்கு நீ எவ்வளவு முழுங்க போறேன்னு எனக்கு தெரியல. 50,000 கிட்ட வந்துரும் போல ஃப்ரெண்ட்ஸ். பயமா இருக்குது. 50,000 தாண்டும். பயமா இருக்குது. தேவையில்லாத செலவு. சரி என்ன பண்றது. வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் திரும்பல, இந்த பக்கம் திரும்பல. கிச்சன் பார்த்தாலே இப்ப நீ அப்படியே டான்ஸ் ஆடிக்கினே கிச்சன்ல சமைக்கலாம். ஆமா
எனக்கு கிச்சனை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஒரு சுத்தமா வைக்க முடியாது, ஒரு பக்கம் எதையும் எடுத்து வைக்க முடியாது, ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இப்படி போனா இப்படி வரும், இப்படி போனா இப்படி வரும்ட்டு அப்படியே எரிச்சலா இருக்கும். இப்பதான் பாக்குறது கிடையாது, ஸ்மூத்தா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு, அழகா கிளீனா வச்சுக்க முடியுது இல்ல. கை நீட்டுவேன், கால் நீட்டுவேன். வெட்னஸ்டே நெக்ஸ்ட் வீக்ல இந்த இடமே வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் புது வீட்டுக்கு எல்லாரும் போகல திருப்பியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் புது வீட்டுக்கு கிராப்ராஸ் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லன்னு பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுவும் இல்லாம அது சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அது இன்னும் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணல, எப்படி டிலே பண்ணிடுவாங்க, எப்படி 3-4 மாசம் ஆயிடும் அந்த ப்ராசஸே. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அங்க போறதுங்கிறது வந்து அது அப்புறம் தான் நடக்கிற விஷயம். அதுக்குள்ள பசங்க வந்து இப்ப உடனே எல்லாம் போக முடியாது அப்படின்றதுனால நான் என்ன சொல்லிட்டேன், ஓகே எனக்கு இங்க இருக்கிறதே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அப்ப நம்ம அங்க போறதா இருந்தால் அப்ப நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஏன்னா அங்க போறோம்னு சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி இப்ப டிலே ஆகுது அப்படிங்கும்போது திருப்பி வந்து என்னால வந்து இப்பயே கச்சா முச்சாலாம் வச்சுன்னு இருக்க முடியாது. ஏன்னா நாங்க வருஷம் கிறிஸ்துமஸ்க்குலாம் கிளீன் பண்ணுவோம். இந்த தடவை எதுவுமே கிளீன் பண்ணல. சரி கிறிஸ்துமஸ்க்கு அங்க போயிடுவோம், நியூ இயருக்கு போயிடுவோம், மௌலி பர்த்டேக்கு போயிடுவோம், அப்படியே யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வருஷம் ஆயிடுச்சு வீடை கிளீன் பண்ணிய. இது வேலைக்கு ஆகாது. சரி ஓகே, நமக்கு என்னென்ன தேவையோ இப்போதைக்கு இங்க என்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அங்க போகும்போது அதை வாங்குறது தானே, அதை அப்ப அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இப்ப எல்லாத்தையும் ஒரு வழியா வாங்கி ஒரு வழியா ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. யோசனை எனக்கு அந்த வந்த புதுசுல நாங்க இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து சிங்க் இருந்தது மூலையில. அப்ப என்னால இப்படி குனிஞ்சு கழுவி எனக்கு நெஞ்சு வலியா வந்துச்சு. எதுக்குடா நெஞ்சு வலியுதுன்னு பார்த்தா இது குனிஞ்சு ஏன்னா பைப் இப்படி வந்திருக்கும், இப்படி எக்கி நம்ம வந்து கழுவணும். அது நம்மளால முடியல. அப்ப நாங்க இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சிங்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த டைல்ஸ் எல்லாம் புடுங்கி எடுத்து புது டைல்ஸ் போட்டோம். அப்புறம் பாத்ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். பாத்ரூம் ஃபுல்லாவே 2 பக்கமே டைல்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு இந்தியன் டாய்லெட் இருந்தது வெஸ்டர்ன் டாய்லெட்டாவும் மாத்தி அப்புறம் அந்த க்ளோசெட் எல்லாம் வெளியில வச்சு பால்கனி எல்லாம் ஏதோ கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அது இதனால நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணோம். அப்புறம் இந்த பார்ட்டிஷன் எல்லாம் போட்டோம். நம்ம இந்த பார்ட்டிஷன் அம்மாக்காக போட்டது அந்த மாதிரி நிறைய பண்ணோம். அப்பெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லைல்ல இந்த மாதிரி ஓபன் கிச்சனா பண்ணணும், இதை உடச்சா இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தோணவே இல்லை. சரி அப்ப திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டே இருந்த நைட்டு. அப்ப எனக்கு திடீர்னு தோணுச்சு, மாமா எனக்கு இது செவரம் அங்க போலேன்னு ஆயிடுச்சுல இப்போதைக்கு, எனக்கு இந்த செவரை உடச்சு கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் வாங்கி கொடுத்துரு போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சரி இப்போ அப்படின்னு பார்த்து சொன்ன வாக்க காப்பாத்துவேன் நானு, நீ சொல்றத காப்பாத்தவே மாட்டேன் நீனு. எங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீ என்ன சொன்ன, கிச்சனை உடச்சு கொடுத்து ரெடி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடு அப்படின்னு. ஆனா நீ என்ன பண்ணிக்கிற, இப்ப அங்க ஒண்ணு தொங்குது இங்க ஒண்ணு நிக்குது. புது வீட்டுக்கு போனா இது வாங்கிருந்தேன்ப்பா. இப்ப எந்த வீட்டுல இருந்தா என்னப்பா, நான் 2 நம்ம வீடு தானப்பா, அதனால இப்பவே வாங்கிட்டேன். அதனால எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் வாங்கணும், சோஃபா வாங்கணும். சோஃபா இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு போய் இங்க அதான் சொல்றேன், தாராளமா வாங்கலாம். இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க வச்சு வாடகைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க எல்லாத்தையும் புதுசா வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மாத்தி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட். இப்ப சூப்பர் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நாங்க ஹாப்பியா வந்து தூங்க போறோம். நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு நல்லா சூப்பரா இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. மாமாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் கை அந்த வலி எல்லாம் அந்த பட்ட வேகத்துக்கு எல்லாருக்குமே பெயின் இருக்கதானே செய்யும். பெயின்லாம் வந்து இப்ப எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டா கால் மட்டும் வீக்கா இருக்குது. டிடி போட்டு வந்துட்டார் டாக்டர், வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனு அது பட்ட வேகத்துக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. 2-3 நாள் ஆனா சரியா போயிடுங்க அப்படி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் அவரோட அப்டேட்டும். பசங்களுக்கு வந்து 3 நாள் 4 நாள் லீவு. இந்த 4 நாள் லீவு வந்து எங்களுக்கு இந்த ஒர்க்குங்கிறதே போயிடும் போல. கௌஷிக் நம்ம வீட்டுல நிறைய கௌஷிக் இருக்குது, கௌஷிக் வந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.